கொண்ட ஒரு குடும்பம். ஆமென். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு அந்த என்ன கேட்க போறீங்க ஜெபத்தில்? எனக்கு என்ன தாங்க? சத்தமா. வயசு பெருசாக தான் இருக்குது, ஆனால் என்ன வேணும் எனக்கு? ஆமென். சொன்னாங்களா? அப்படியா? இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்களா அவங்க? சொன்னாங்க பாஸ்டர். அப்படியே சொல்ல மாட்டாங்களா அவங்க? ரொம்ப நல்லவங்க ஆச்சே. நான் காதால் கேட்டது பொய்யா? ஒருவேளை பொய்யா கூட இருக்கலாம். எந்த சூழ்நிலையில் எந்த கான்டெக்ட்ஸை சொன்னாங்க தெரியல. ரைட். அவரை சொல்கிறார், அவர் அவனை ஏற்றுக்கொள்ளும். இப்போ நான் ஒருத்தர் சொன்னால் ஏற்றுப்பீங்களா? அதான் ஸ்க்ரீனில் போட்டிருக்காங்களே. அப்படி ஏற்றுக்கொண்டான் அவன். சொல்ல இது பெருந்தன்மை இல்லையா? திருடினவர், துரோகம் பண்ணவர், ஓடி போனவர் எல்லாம் கரெக்ட் சொல்லுங்க. தேவனே, சத்தமா. இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், நான் உங்களுக்கு மார்க் போடணும் அவசியம் இல்லை. அறுவடையின் காலத்தில் அவரே சொல்லுவார். கவனிங்க, திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் பழகிற நபர், ஜெபிக்கிற நபர் எல்லாம் கலந்தே இருப்பாங்க. நீங்கள் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மேல் நோக்கி வளர்ந்தால் கனி, கீழ் நோக்கி வளர்ந்தால் இதை பற்றி பேசுனா கனி. புரியுது? சமைத்துப்பார், ருசித்துப்பார், மேக்கப் பண்ணிப்பார். புரியுது? சிஸ்டர் இது போடுங்க சிஸ்டர், வெள்ளையாகிடுவீங்க. டாட்லாம் இருக்குது. புரியுது? அதெல்லாம் புரியவே மாட்டேங்குது. அப்படி போட்டு ஆப்பிரிக்காக்காரன் போட்டு அதை வெள்ளையாகிட்டு இருப்பானே, அதெல்லாம் வெள்ளையாக முடியாது. சொல்லுங்கள், ஏமாற வேண்டாம். ஆளை பார்த்து, உடையை பார்த்து, அவங்க ஸ்டேட்டஸை பார்த்து ஏமாற வேண்டாம். தேவன் பார்க்குறார். வேண்டாம். ஒரு நாள் வரும், அறுவடையின் நாள். சொல்லுங்கள், அறுவடையின் நாள். ஏற்ற காலத்தில் எல்லாம் கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், நாட்கள் கொடிதாய் மாறிடும் முன் காலத்தை ஆதாயம் செய்திருவோம். கரங்களை உயர்த்தி சொல்லாமா? நாட்கள் கொடியதாய் மாறிடும் காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். திறவுண்ட வாசல் அடைபடும் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? திறவுண்ட வாசல் நொறுங்குண்ட மனதாய் நாட்கள் கொடியதாய்